உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நமக்கு அங்க இருக்கிற 30 ஆண்டுகளுக்கு மேல திருநள்ளாறுல இருக்கிற ஒரு தம்புரான் சுவாமிகளை அவங்கள உதாசீனப்படுத்த, அவருக்கு இப்போது 80 வயது, 15 வயதுலேருந்து துறவர வாழ்க்கையில் இருக்கார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒழுங்காக சாவியெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு அவரை மிரட்டி உட்கார வச்சு அவருக்கு நேரம் கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு துறவியை வந்து தாடியை பிடிச்சி வெட்டணும், உள்ள பூந்து அடிக்கணும், கன்னத்தில் அறைவேன், இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னானா அவனை என்ன பண்றது? நீ வழக்கறிஞர்னா பெரிய இவனா? 2012 இன்ன வரைக்கும் திருநள்ளாறு கோவிலுக்கு ஆடிட்டிங்கே பண்ணல. அங்கீகரிக்கப்பட்ட ஆடிட்டரை கூட்டிட்டு வந்து அந்த ஆடிட்டில் கணக்கு வழக்க தாக்கல் செய்யும், தணிக்கை செய்யறதுன்னு பேர். அந்த தணிக்கை செய்து அதை முறையா அரசுல தாக்கல் செய்யணும். இங்கே தணிக்கையே பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கலெக்டர் வீட்டில் இருக்க தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், வீட்டு பணியாளர்கள், சமையலார் எல்லாருக்கும் சம்பளம் வந்து திருநள்ளாறு கோயில் இருந்தாங்க. ஒவ்வொரு செலவுக்கு வரும்போது ஒரு காலகட்டத்தில் இதே சுவாமிகள் கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கேட்கும்போது, என்னங்க இந்த பணம் எங்கே போச்சு, இந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி இதெல்லாம் வந்து மாவட்ட வளர்ச்சிக்கு, இது வந்து நம்ம மாநில வளர்ச்சிக்கு, இதுக்கு இவ்வளோ போச்சு, இதுக்கு இவ்வளோ போச்சு, ஓகே 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 அப்படின்வாங்க. ஸ்பின்னிங் மில்லில் 1.5 கோடி நீ சம்பளம் போடுறதுக்கு எடுத்திருக்கனா இது திருட்டுத்தனம் தானே? இந்த நூற்பாலை ஊழியர்களுக்கு பல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு, நீண்ட காலமாக இருக்கு. திமுக கொடி பிடிக்கும், ஒரு டைம்ல அதிமுக கொடி பிடிப்போம், அங்க இருக்க ஊழியர் சங்கங்கள், நூற்பாலை சங்கங்கள் பெற்றெடுக்கும், ஊழியர்களுக்கு சம்பளம் போடணும். இந்த நிலைப்பாடுல இந்த கோயில் காசை எடுத்து அங்க நூற்பாலையில இருக்க ஊழியர்களுக்கு சம்பளம் போட்டுருக்காங்க. ஒரு 1.5 கோடி ரூபாய். எப்படி சார் கோவில் காசு எடுத்து எப்படி சார் இன்னொரு அரசு நிறுவனத்துக்கு ஒருத்தன் விளக்கம் கொடுப்பான். இப்ப நம்மளுக்கு கீழே இதுவும் கவர்மெண்ட், அதுவும் கவர்மெண்ட் சம்பளத்தை எடுத்து கவர்மெண்ட் கொடுக்க கூடாது, நீயும் உன் தம்பி பாயிட்ல இருந்து செலவு எடுத்து பண்ணிடுவியா? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் தான் இருக்காங்க, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள அரசு தான். 3000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, கோயில் நிலங்களை மீட்டிருக்காங்க. இங்கே கடவுளை காப்பாற்றின நாங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆதரவு பெற்ற ஒரு அரசு வந்து மொத்தத்தையும் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் உட்காந்து திருநள்ளாறு கோயில். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ரங்கசாமி தான். முதல்வர் ரங்கசாமி தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே ஒரு முதல்வருக்கு தெரியாம இருக்குமா? கோவில வச்சு கொள்ளையடிக்க திட்டம் போடுறாங்க பாண்டிச்சேரி அரசாங்கம். ஆமா ஆமா. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் திருநள்ளாறு கோவில் போயிருந்தேன். நம்ம ஒரு பத்திரிகையாளராக வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அந்த அளவுக்கு மோசடிகள் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு வார இதழில் அங்கே நடக்கக்கூடிய மோசடியை பற்றியும் ஊழலை பற்றியும் ரொம்ப விரிவாகவே எழுதியிருக்காங்க. உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற கோவில் சனீஸ்வரர் கோவில். சனீஸ்வரரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி சனீஸ்வரர் கோவிலே வந்து இவ்வளவு அளவுக்கு மோசடிகள் நடக்குது. என்னதான் சார் மோசடி நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? இந்த கோயில் வந்து 1789 காலகட்டத்திலிருந்து தர்மபுர ஆதீனத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க கோயில். தர்மபுர ஆதீனம் கட்டுப்பாட்டில் தான் 1789 இருக்கு. இதற்கு இந்த கோவிலில் இப்போது இருக்க இந்த கோயில் சார்ந்து இருக்க அந்த ஸ்தானிகர்கள்னு வாங்க ஒரு 40, 50, 70 பேர் இருப்பாங்க அதிகபட்சம். இவர்கள் அந்த கோவிலில் இதுக்கு முன்னாடி ஈஓன்ற ஒரு செல்லாத ஈஓ இருந்தவர், அதுக்கப்புறம் எஸ்ஓ ஸ்பெஷல் ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் டிஏஓ, அதாவது டிஏஓன்னா என்னென்னா டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு ஜிஓவில் இருக்க பேர். இந்த யாராக இருந்தாலும் தர்மபுர ஆதீனத்தோட அந்த வரலாற்றுக்கு நிகராக இவங்ககிட்ட வரலாறு இல்லை. 1789 இப்போது ஸ்டில் டேட்டு இன்னைக்கு வரைக்கும் தர்மபுர ஆதீனத்தோட கட்டளை சுவாமிகள் ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்காங்க. அதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கும் மேற்பட்ட பெயர்கள் 1789 இப்போ வரைக்கும் ஒரு 25 நபர்களோட அதை கட்டளை தம்புரான் சுவாமிகளோட பெயரே சொல்ல முடியும், நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கு அந்த வரலாறு இல்லை. அந்த காலகட்டத்தில் அதாவது பிரெஞ்சும் பிரிட்டிஷும் மாறி மாறி ஆட்சி செய்த இடம் காரைக்கால் பகுதி. அப்போது அந்த பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு கட்டத்தில் கோயிலை வந்து தர்மபுர ஆதீனம் பெற்றுக்கிட்ட இருந்து அவங்க தான் முழு கட்டுப்பாட்டில் இருந்து அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு திரும்பவும் அதே பிரெஞ்சு கவர்மெண்ட் கொடுத்த இன்னும் ஜிஓக்கள்லாம் இன்னமும் வந்து
பிரெஞ்சில் போய் அங்க இருக்க நூலக டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்ததெல்லாம் இருக்கு. இதன் பிறகு என்னன்னா, புதுச்சேரி அரசு தொடர் நீதிமன்றம், அதாவது நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா 1854 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1855 அப்போ ஒரு ஆர்டர் வருது. அதுக்கப்புறம் 1897 ஒரு ஆர்டர் வருது. திரும்ப ஒரு அப்பீல் 1929 போறாங்க. அதற்கப்புறம் 1932 ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. உள்துறை நிர்வாகம் வந்து இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் 1939 தனியா வந்து தேவஸ்தானமா உருவாகுது. 1939 அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1939க்கு பிறகு அப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியில பார்த்தீங்கன்னா காரைக்கால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று கொண்டு வராங்க. அது இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து ஹெச்ஆர்என்சின்றோம், அங்க ஹெச்ஆர்என்சிலாம் கிடையாது. ஹெச்ஆர்ஐ, அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்ஐன்ட்டு. அதற்கு பிறகு அதை எதிர்த்து அவங்க இருக்கவங்க வந்து 1972 ஒரு தீர்ப்புக்கு போறாங்க. அது ஹெச்ஆர்என்சி அங்க கிடையாது, அதான் ஹெச்ஆர்சி. அதுல ஆக்ட் படி 1975 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த அதுல வந்து உயர்நீதிமன்றத்தில் அப்போது வந்து குருக்கள்லாம் போறாங்க. 1972 குருக்கள்லாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, எங்களுக்கும் இதில் பங்கு இருக்குன்ற மாதிரி அவங்க வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. திரும்ப 95 திரும்ப கோர்ட்டுக்கு போகுது. அப்போ இது தொடர் 95, 99 கடைசியாக அது முற்று 2012 ஒரு தீர்ப்பு. 2012 ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் என்ன ஆகுதுன்னா, தர்மபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்துறை நிர்வாகம், இதுக்கு வந்து ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுவில் 4-5 பேர் இருப்பாங்க. அந்த குழுக்கு தலைவராக வந்து அந்த தர்மபுர ஆதீன தம்புரான் சுவாமிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு போட்டதோட சரி. சார் உள்துறைனா என்ன சார்? உள்துறைனா என்னன்னு கேட்டா, பூஜை பார்க்கறது, உள்ள கோயிலோட உள்ள இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கறது தவிர இந்த கோயில் வருமானத்திலேயோ அந்த அவங்க கோயில் மாற்று முறைகள்லையோ இதுலயே தலையிட மாட்டாங்க. பட் கோவிலோட சாவி இங்க வந்துடணும். இது கோயில உள்துறைனா இங்க அது பேச்சு வழக்கில் உள்துறை அப்படின்றது. வெளியே இருக்கவங்க பக்தர்கள் எல்லாருக்கும் உள்துறைனா என்னன்னு தெரியாது. கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கிட்ட இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க கிட்ட இருக்கும். கோயில் பண பரிபாலனங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் அவங்கள கேட்காம இவங்க எதுவும் செய்யக்கூடாது. ஓகே, இப்படிதான் இருந்துச்சு. இதை எதிர்த்து என்ன பண்றாங்க, கடைசியா இப்போ வரைக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர் தலைமையில் அறங்காவலர் குழு அப்படின்னு சொல்லி ஒன்று, இஓஎஸ்ஓ. எஸ்ஓன்னா யாருன்னு கேட்டா, மாவட்ட கலெக்டர்கிட்டே அந்த பொறுப்பு. மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு இந்து சம்பந்தமான ஒரு மதம் சார்ந்த இதுக்கு இருக்க முடியாது. ஆனா புதுச்சேரி அரசு என்ன பண்ணுது, நிர்வாகமின்மை திறமையின்மை காரணமாக ஒரு மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் கிட்ட வந்து ஒரு இந்து கோயில் அந்த கோயிலை வந்து எஸ்ஓவா இருங்க. எஸ்ஓன்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர். அப்போ அவர் என்ன பண்றாரு, அவர் நேராக பார்க்க முடியாம இந்த கோயிலுக்கு செல்லுபடியே ஆகாத அதிகாரமே இல்லாத ஈஓ ஒருத்தரை போடுறாரு. கோயிலுக்கு ஈஓ ஒருத்தங்களை போடுறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது திரும்ப 2005, 2025 வரைக்கும் இப்போ வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிப்டி கலெக்டரா இருக்கவங்க அளவுக்கு தான் இந்த ஈஓ லெவல்ல இருக்கணும். இப்போ அவங்க தான் இப்போ இருக்கிறவங்க. இதுல விவரமா இந்த வழக்கு சம்பந்தமா போனா இது ஒரு பெருசா போகும். அது புரியவே புரியாது யாருக்குமே. ஆனால் அதுதான் முதல்ல ஷார்ட்டா சொல்லிட்டேன். 1789 துவங்கி 2025 வரைக்கும் தர்மபுர ஆதீனத்திற்கு ஒரு வரலாறு அங்க ஆணித்தரமா ஆவணங்கள்ல இருக்கு. எப்படின்னா, இந்த கோயிலோட வருமானத்தை செலவு பண்ண போறேன்ட்டு அந்த சாவி முதல்ல இங்க வந்துடணும். அங்க உள்ள வந்து ஒரு ரகசிய அறை இருக்கு, ஒரு பெட்டக அறை இருக்கு, மரகத லிங்க அறைகள் இருக்கு, கோவிலோட சாவிகள் இருக்கு, உண்டியல் சாவிகள் இருக்கு. இப்படி எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. பட் அந்த அதிகாரி, அரசு தரப்புல ஒரு அதிகாரி வராருல, அந்த அதிகாரி இவங்களை கேட்டு தான் இவங்க கிட்ட தாக்கல் கொடுக்கணும். இவ்வளோ கணக்கு வழக்கு வந்திருக்கு, இதை செய்ய போறோம், இந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ண போறோம், இந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ண போறேன், கோயிலுக்காக இதை பண்ண போறோம், இதெல்லாம் கேட்கணும். ஆனா இதுல முக்கியமான விஷயம், இதான் விஷயத்துக்குள்ளேயே போறோம். திருப்பதி எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு. ஆமா. அந்த திருப்பதியை வந்து ஆந்திரா வந்து யாருக்கா விட்டு தருமா? விட்டு தருவாங்களா? விட்டு தர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த திருநள்ளாறு கோவில் காரைக்கால்குள்ள, அதாவது புதுச்சேரி இதுக்குள்ள நுழைந்தனால, காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கனால இது அவங்களோட வருமானம் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய இன்கம் சோர்ஸ் ஆயிடுச்சு. எங்க இருக்க எல்லா ஸ்டேட்ல இருக்கவனும் அந்த இடத்துக்கு வரான். இது வந்து
நம்ம மெட்ராஸ் பழமொழியில சொல்லணும்னா, சென்னை பழமொழியில சொன்னா, இது ஒரு கோலார் சங்க சுரங்கம் மாதிரி. இதை எதுக்கு நான் இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு அங்க இருக்கிற 30 ஆண்டுகளுக்கு மேல திருநள்ளாறுல இருக்கிற ஒரு தம்புரான் சுவாமிகளை அவங்கள உதாசீனப்படுத்த, அவருக்கு இப்போது 80 வயது அவருக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. அவங்கள வந்து கலந்து ஆலோசித்து தான் உற்சவம் நடத்தணும், திருவிழா நடத்தணும். இதில் இல்லாமல் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர், அந்த திருநள்ளாறு சிவன் தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம், சுவாமி தேவஸ்தானம்னு இருக்கு. அந்த தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட 10 உபகோயில்கள் இருக்கு. அந்த 10 உபகோயில்களில் 2 கொஞ்சம் பெரிய கோயில், அதாவது அத்திப்படுகை அங்காளம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு. அத்திப்படுகை அங்காளம்மன் கோயில் பக்கத்தில் ஐயனார் கோயில் இருக்கு, காளி கோயில், இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. இப்போ எந்த நிர்வாக கணக்கு, இப்போ நேர கோயிலுக்குள்ள வந்துடும். 2012 இன்ன வரைக்கும் திருநள்ளாறு கோவிலுக்கு ஆடிட்டிங்கே பண்ணல. ஆடிட்டிங் பண்ணோம்னா என்னென்ன, ஆடிட்டரை கூட்டிட்டு வந்து, அங்கீகரிக்கப்பட்ட ஆடிட்டரை கூட்டிட்டு வந்து அந்த ஆடிட்டர்ல கணக்கு வழக்க தாக்கல் செய்து தணிக்கை செய்யறதுன்னு பேரு. அந்த தணிக்கை செய்து அதை முறையா அரசுல தாக்கல் செய்யணும். இங்க தணிக்கையே பண்ணல. ஒரு 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் இவங்களே ஒரு பிரைவேட் ஆடிட்டர் கூட்டு வருது, இதெல்லாம் ஒரு ஆடிட் பண்ணுங்க அப்படின்னா அவர் என்ன வேணா எழுதிடுவார்ல. 2012 to 2016 ஒரு கணக்கு போட்டாச்சு, திரும்ப ஒரு 3 வருஷம் பொறுத்து எதாவது கேட்பாங்களா? எப்பெல்லாம் இவங்க ஆடிட் பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் எப்பெல்லாம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வந்து ஆடிட்டிங் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களோ அதை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன ஆர்டிஐ கேட்டாலும் தர மாட்டாங்க. கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஆடிட்டிங் பண்ணதா ஒரு சீனை போடுவாங்க. ஆனால் ஆடிட்டிங்கே பண்ணுறதில்ல. ரெண்டாவது இதில் முக்கியமான வேடிக்கை, இதுதான் இந்த முக்கியமான விஷயம். அந்த இடம் பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், இது ரெண்டுமே இருந்திருக்கு. காங்கிரஸ் இருக்கும்போது அந்த இடத்துல கமலக்கண்ணன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். இப்போது என்ஆர் காங்கிரஸ் நடந்துட்டு இருக்கு. அங்கே சுயேட்சையா ஒருத்தர் வந்து முன்னால் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் அவர் இருந்ததா ஒரு தகவல் இருக்கு, சிவா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் இப்போ ரங்கசாமியோட ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் அங்கே இருக்க ஒரு சிவான்றவர். இப்போ இந்த கமலக்கண்ணன் அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவார், எந்த ஒரு கூட்டமா எது நடந்தாலும் இந்த தம்புரான் சாமியும் கூட்டிட்டு, கோயில் நிர்வாகிகளையும் கோயில் ஸ்டாஃபையும் கூட்டிட்டு நேர தர்மபுரம் மடத்துக்கு போயிட்டு, இந்த மாதிரி திருவிழா பண்ண போறோம், இந்த மாதிரி பண்ண போறோம், நீங்க உங்க இப்போ சென்னையில் ஒரு தெருவில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம்னா கூட அந்த தெருவில் இருக்க வட்ட செயலாளர் கட்சி இல்லாமல் அவங்கள கூப்பிடு, இவங்கள கூப்பிடு, இந்த தொழிலதிபரை கூப்பிடு, இந்த எங்கள் ஏரியாவில் இவர் இருக்கார் அவரை கூப்பிடுவாங்க. அவங்க பேரெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா கட்சிக்கார பேரையும் போடுவாங்க. இவங்க காலையில் வருவாங்க, இவங்க சாயந்தரம் வருவாங்கன்ட்டு. ஆனால் அவ்வளோ பெரிய திருவிழாக்கள் இன்னைக்கு நடந்தாலும் இவங்க வந்து தர்மபுர ஆதீனம் அவங்க கட்டளை மடத்தோட பேரையும் போடுறதில்ல, அவங்க பேரையும் போடுறதில்ல. இதெல்லாம் ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டா, ஆதீனம் பேர் அவங்க போடுறது இல்ல, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்ல. இதுல ஏன்னு கேட்டா கோயிலுக்கு உண்டான வரலாறு 1789 இருந்து அவங்க கிட்ட இருக்கு. கோயிலே அவங்க கிட்ட தானே இருக்கு. கோயிலே அவங்க கிட்ட இருக்கு. பிரெஞ்சு கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி செய்யும் போது அப்போ வந்து மயிலாடுதுறையில இருந்து நீங்க வந்து இங்க தர்மபுரம், மயிலாடுதுறையில இருந்து காரைக்கால் வரணும்னாவே பாஸ்போர்ட் வேணுமா அந்த காலத்துல. அப்போதும் வந்து அரசு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கு. உள்துறை இவங்க நிலவரம் எடுத்துப்பாங்க, கோயில் நிர்வாகம் அவங்க பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இவங்க கோவில் நிர்வாகத்தை முழுசா எடுக்க மடத்தின் சார்பில் விரும்பல. அது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அவங்களுக்கு உண்டான உரிமை இருக்கு. சாவி தினமும் இங்கே வந்துடும், கோயில் நிர்வாகத்துக்கு இங்கேருந்து தான் போகும். ஆனால் இதில் என்ன ஊழல் நடைபெறுதுன்னா, இந்த 2 அரசும் மாறி 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 இருக்கும்போது, ஒரு அரசு காங்கிரஸ் வந்து அவர் வந்து முதலமைச்சரா ஒரு நாராயணசாமி இருக்கும்போது ஏதாவது ஒன்று நேரடியாக கலந்து பேசுறது. ஆனால் அவர்களுக்கும் இந்த கோவிலை வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லை. அப்படி இல்லைன்னா கூட உலகத்திற்காகவாது இந்த கோயில் எப்படி பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், கோயிலை காப்பாற்றணும். பிஜேபி ஆதரவுல தானே அவர் இருக்காரு, ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இவங்க எல்லாம் கோயிலை காப்பாற்றுற என்ன பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தகவல் என்னன்னா, தற்போது அங்கே எம்எல்ஏவா இருக்க சிவான்றவர் வந்து இதுக்கு முன்னாடி தர்மபுர ஆதீனமா ஒருத்தர் 26வது குருமகா சன்னிதானம் இருக்கும் காலத்தில் அவருக்கு வந்து இந்த கோயில் நிலங்கள் வந்து யாரு நிலங்கள் அபகரிச்சாலும் அவருக்கு பிடிக்காது. ஒன்று. ரெண்டாவது, திருநள்ளாறு கோயிலில் இருக்க ஒரு கோயில் நிலங்கள் ஏராளமாக இருக்கு. ஒரு 5 கிராமங்கள் அங்கே இருக்கு. இப்போ இந்த கிராமங்கள் கோயிலுக்கு சொந்தமாக 5 கிராமங்கள் இருக்கு. இன்னைக்கும் அதில் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. சின்னதாக ஓரளவுக்கு வசூலாயிட்டு இருக்கு. 5 கிராமங்கள் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, இந்த யாரா வராங்க, இந்த கோயில் நிலத்தை கொடுங்க, அந்த நிலத்தை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே இதுக்கு முன்னாடி இருந்தவர்
இது ஒரு தகவல் தான். இப்போது திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார்ல, சுயேட்சையா இருக்கார்ல, அவர் வந்த உடனே அவர் வந்து திரத்திட்டாங்களாம் வெளியே திரத்திட்டு இருக்காங்க. கூட போனவர்லாம் ஒருத்தர் இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, திரத்தி விட்டாங்க வெளியே போங்க. அதோட ரிவெஞ்சு இப்போ இவர் வந்தவுடனே என்ன பண்ணுறாரு, இப்போ இருக்க எம்எல்ஏ வந்த உடனே மொத்தமாக இந்த ஊரில் என்ன இங்கே இருக்கக்கூடாது. அவரோட இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார், ப்ரெஸ் மீட். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். சம்பளம்னா எவ்வளோ, 3000 4000 கொடுங்க. 4000 வச்சு வாழ்ந்துட முடியுமா? அதாவது இந்த கோயில் நிர்வாகம் என்னென்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அங்கே திருநள்ளாறுல அந்த கோயிலுக்கு வங்கி கணக்கு இருக்கு. புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான ஜெயபிரகாஷ் நாராயணன் ஸ்பின்னிங் மில் இருக்கு, பிரைவேட் லிமிடெட் அங்கே இருக்கு. இந்த ஸ்பின்னிங் மில், அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட்டுறவு நூற்பாலை இதான். இந்த நூற்பாலை ஊழியர்களுக்கு பல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு, நீண்ட காலமா இருக்கு. திமுக கொடி பிடிக்கும், ஒரு டைம்ல அதிமுக கொடி பிடிப்போம். அங்க இருக்க ஊழியர் சங்கங்கள், நூற்பாலை சங்கங்கள் நடக்கும், ஊழியர்களுக்கு சம்பளம் போடணும். இந்த நிலைப்பாடுல இந்த கோயில் காசை எடுத்து அங்க நூற்பாலையில இருக்க ஊழியர்களுக்கு சம்பளம் போட்டிருக்காங்க. ஒரு 1.5 கோடி ரூபாய். எப்படி சார் கோவில் காசு எடுத்து எப்படி சார் இன்னொரு அரசு நிறுவனத்துக்கு ஒருத்தன் விளக்கம் கொடுப்பான். இப்ப நம்மளுக்கு கீழே இதுவும் கவர்மெண்ட் அதுவும் கவர்மெண்ட் சம்பளத்தை எடுத்து கவர்மெண்ட் கொடுக்க கூடாது, நீயும் உன் தம்பி உன் தம்பி பாயிட்ல இருந்து செலவு எடுத்து பண்ணிடுவியா? கேட்டுதானே எடுக்கணும். கோவில் காசை கோவிலுக்கு தான் செலவு பண்ணும், அதை எப்படி இன்னொரு நிறுவனத்துக்கு செலவு பண்ணுவாங்க? அது மாதிரி அந்த போன்றுதான் இந்த நூற்பாலைக்கு 1.5 கோடி எடுத்து செலவு பண்ணாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையா உருவாகுது சில மாதங்களுக்கு முன்னாடி. உடனே என்ன பண்றாரு, அடுத்த ஒரு வாரத்துல இது சர்ச்சையானு தெரிஞ்ச உடனே 1.5 கோடி ரூபாய் திரும்ப வங்கி கணக்குக்கு வருது. டைவர்ட் பண்ண. அப்போ வந்து ஒரு மோசமான ஒரு நபர், அவர் பார்த்தா உலகத்துல இந்த மோசமானவங்க கடவுள் பேர் வச்சிருக்கானுங்க. அருணகிரிநாதர் அவர் பேரு. அவர் தான் இவ்வளவு நாள் ஈவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு டிஏஓன்ட்டு ஜிஓல இருந்தாலும் இப்போது ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் வெங்கடகிருஷ்ணன் பேர். இந்த வெங்கடகிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த சீட்டை தரமாட்டேன், நான் போக மாட்டேன், என்னத்தை எழுப்பாதீங்கன்ற மாதிரி பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இவருக்கு இந்த சீட்டை கொடுத்துருக்காங்களே, இவர் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் மனு கொடுத்த உடனே அவரை இப்போ தேர்தல் பணிகளுக்கு அந்த எஸ்ஐஆர் தேர்தல் பணிக்கு அமைச்சிருந்தனால திரும்ப இவர் இங்கே வந்திருக்காரு, எல்லாம் கம்ப்ளைண்ட் தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிட்டாங்க. அதன் வெளிப்பாடாக இப்போ கோவில்லேருந்து வெளியே போயிருக்காரு. போனாலும் அவருடைய ஆளுமை தான் உள்ளே இருந்துட்டு. இப்போ உங்கள் காசை உங்கள் அப்பா கிட்ட கொடுக்குறீங்க, இவ்வளோ காட்டிட்டு எடுத்துக்கிறீங்களா, அவர் ஒன்றும் பிடிக்கிற போகிறது இல்லைல்ல. அப்போ நிறுவனம்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்கணும்ல. கார் ஒன்று வாங்குறோன்ட்டு நல்லா கேட்டிங்கன்னா 200 ஊழியர்கள் இருக்காங்க இந்த கோவிலில். 200 ஊழியர்களில் ஒரு 130 பேர் பர்மனன்ட் ஸ்டாஃப், ஒரு 70 பேர் டெம்பரவரி டெய்லி வேஜஸ் மாதிரி ஸ்டாஃப் இருக்காங்க. டெய்லி வேஜஸ் குருக்களும் இருக்காங்க. இதில் அங்கே ஒரு வேடிக்கை என்னன்னா, டெய்லி டெம்பரவரி ஸ்டாஃபுக்கும் குவார்டர்ஸ் உண்டு. ஓகே, அங்கே கூட ஒருத்தர் குமரபதினு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனோடனே அவர் வீடு இப்போ அவங்க பையன் ஒருத்தன் அவன் என்னன்னு கேட்டால் ஏதோ படிச்சுக்கிட்டு தான் இருக்கார் போல இருக்கு, 20 வயசோ 21 வயசோ. அவருக்கு கோயிலில் ஒரு டெம்பரரி வேலையை போட்டு அந்த குவார்டர்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தா அது ஒரு கதை, அது ஒரு கிளை கதை. அதுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க கோயில் இந்த ஸ்தானிகர்ன்ற பேரில் 30-40 பேர் இருப்பாங்கல்ல, இவங்களை வச்சுக்கிட்டு இந்த கோயில்ஸுக்கு எப்பப்பெல்லாம் நியாயம் கேட்டு யாருன்னா ஒரு வழக்கு போடுறாங்களோ அந்த வழக்கை திசை திருப்புறதுக்கு, அந்த வழக்கை மடைமாற்றம் செய்யறதுக்காக இவர்களே இந்த கோயில் நிர்வாகிகளே என்ன பண்ண, அந்த கோயிலில் இருக்க நிர்வாகிகள்ன்ற பேரில் இருக்க அந்த ஸ்டாஃப்ஸு, அதாவது இவங்களை வச்சு ஒரு வழக்கு போட வைக்கிறது. ஓகே, இப்படி இப்போ இந்த கோயில் சம்பந்தமான அதிகமான வழக்கு போட்டிருக்கவர் தான் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு நபர். அவர் பேர் என்னன்னா, அவர் என்ரோல் தான் பண்ணியிருக்காரு போல இருக்கு. இது வரைக்கும் ஒரு கேஸில் வக்காலத்தை எடுத்து அவர் கேஸை ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு வடிவேலுக்கு வச்ச பேரெல்லாம் அவருக்கு வச்சிருந்திருக்காங்க. ஓகே, அவர் பேர் என்னன்னா அமிர்த கடேஸ்வரநாதன். அவர் பேர் அமிர்த கடேஸ்வரநாதன். அவர் தான் இப்போ இந்த வழக்கு சம்பந்தமா, இந்த கோயில் சம்பந்தமான அனைத்து வழக்கையும் போடக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு, வக்கீல் வண்டுமுருகன் கேரக்டர். அவர் என்ன பண்றாரு, ஒரு வழக்கறிஞர் தானே, நீயே ஒரு வழக்கறிஞர். இந்த கேஸ் இவ்வளோ நடந்து கீழமை நீதிமன்றம் போய் ஜேஎம் போய் அங்கே போய் ஹைகோர்ட்ல இருக்கு. ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஓவர்ல இருக்கு. டேட்டு நீங்க அந்த கேஸை மடைமாற்றம் பண்றதுக்கு இப்போது இம்ப்ளீடு போயிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் விடக்கூடாது. இதுக்கு நடுவில் ஒரு ஆடியோ போடுறாரு. என்ன ஆடியோ போடுறாருன்னா, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு.
ஒவ்வொரு திருவிழாக்கும் போதும் ஒரு மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு திருவிழா நேரங்கள்லையும் ஒரு மீட்டிங் நடக்கும். அதாவது குருக்களுக்கு தனியாக மீட்டிங் நடப்பாங்க. அது இல்லாமல் தனியாக ஒரு மீட்டிங். இப்போ ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடக்கும். அப்படின்னும் போது தம்புரான் சாமியை கூப்பிட்டு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது இந்த அருணகிரிநாதன் சொன்னல, அக்விஸ்ட் அருணகிரிநாதன், அக்விஸ்ட் தான் அவரு. அக்யூஸ்டுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அதுக்கு தான் சொல்றோம். அரசூழியர்னா அக்யூஸ்ட் இல்லையா? இன்னைக்கு கூட அரசூழியர் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு இங்க தமிழ்நாடு நம்ம எல்லாரும் நம்ம குறை சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் தான் இருக்காங்க. கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள அரசு தான் 3000 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கோயில் நிலங்களை மீட்டிருக்காங்க. இங்க கடவுளை காப்பாத்தின நாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆதரவு பெற்ற ஒரு அரசு வந்து மொத்தத்தையும் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல உட்காந்து திருநள்ளார் கோயில்ல எல்லாத்துக்கும் காசு. அதாவது திருநள்ளார் கோயில் வந்து என்னன்னா அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் சொல்றேன். இப்போ கூப்பிட்டு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அருணகிரிநாதன் கூப்பிட்டு கேட்கிறார் 3 ஆண்டுகள் முன்னாடி. இந்த 80 வயது இருக்கவர். அப்போ என்ன பண்ணுவார்? 77 வயசு. அவர் புகைப்படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அவரு அதாவது 15 வயதுலேருந்து துறவற வாழ்க்கையில் இருக்கார். 15 வயசுலயே? ஆமா, 15 30 40 வருஷமா இங்க மடத்துல இருக்கவர். ஓகேங்களா? அவருக்கே 80 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க இளம் வயதுல இருந்து எவ்வளோ அங்க பூஜை பண்ணியிருப்பாங்க, எத்தனை வயது முதிர்ந்து அங்கேயே இருக்காரு திருநெல்வேலி. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒழுங்கா சாவியெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு அவரை மிரட்டி, இவர் மிரட்டினா பத்தாதுன்னு இவர் உறவினர் ஒருத்தர் இருக்காரு. ஏதோ காளிதாசன். அவர் ஏதோ ஒரு தொழிற்சங்கத்துல இருந்து அவர் இப்போ தொழிற்சங்கத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்பயும் அவரை கூப்பிட்டு அவர் திமுக நிர்வாகி போல, அப்பகுதி திமுக போல உட்கார வச்சு அவருக்கு நேரம் கால் மேல கால் போட்டுட்டு, உன் காலை நீ போட்டுக்கிற, நீ உனக்கு கடவுளே இல்லைன்னா கூட வயதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஒன்று, வயதுக்கும் மரியாதை கொடுக்கல, இங்கே படிப்புக்கும் மரியாதை இல்லை. 2வது, இவர் சம்பந்த ஆளுங்க. அவருக்கோட அங்கே ஒருத்தர் இருக்காரு, அருணகிரிநாதோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, சிங்காலவன். அவங்க தம்பி ஒருத்தர் தம்பான்னு ஒருத்தர். அவர் கூட தாமரைன்னு ஒருத்தர், உங்க பேர் கொண்டவர். அவர் கூட இன்னொருத்தர் பேர் ஸ்டக்கு ஞாபகம் இல்லை. இவர் கூட இந்த வழக்கறிஞர் நீங்க சொன்னீங்களே வக்கீல் அவரு இந்த கேரக்டர்லாம் உட்காந்து தாடியை பிச்சிருவோம், விட்டுட்டு ஓடிடுவோம், நீ ஓடின பாக்குறியா அப்படின்னு அவர் சாவியை கொடுக்காம வந்துட்டார். அதோட வந்து அவர் 3 நாளாக அவமானப்பட்டு அவர் சாப்பிடவே இல்லை இருந்தார். இதை தான் சில நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் நாமளும் இதை பதிவு செய்திருந்தோம். அப்போ இந்த கிராமத்து ஆளுங்க கிட்ட போயிட்டு மிரட்டுறது. இங்க பாருங்க, கவர்மெண்ட் இந்த இடத்துல கிராமம் வந்து தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான கிராமம். இந்த நேரத்தில் நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, எங்க பேச்ச கேட்கலன்னா வீட்டை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. கிராமத்தில் இருக்க குடிசை வீட்டு ஓட்டு வீடுங்களுக்கு 15 லட்ச ரூபா வரி கொடுக்கணும்ட்டு. 15 லட்சமா வரி கொடுக்கணும்ட்டு? ஒரு வீடு 15 ரூபா வரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் பயமுறுத்தினா அவங்க அந்த சிந்தனையிலேயே அந்த பக்கம் போக மாட்டாங்கல்ல. ஐயோ போவேணா, நம்ம அரசு அதிகாரிகள் சொல்றதே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வக்கீல் உங்க அப்பாவுக்கு ஒருத்தங்க வீட்டை கவனிச்சுக்கிறாங்களாம். வயது முதிர்ந்த முதியோருக்கு அவங்க தந்தை வீட்டை பார்த்துக்கிறாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்களுக்குலாம் கோயில் கோட்டர்ஸுங்க. வக்கீல் இருக்காருல்ல, ஸ்தானிகர் கோயில் சார்பாக வழக்கெல்லாம் போடுறாருல, வழக்கெல்லாம் அவர் போடுவார். அவர் எங்கேருந்து போடுற வழக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று வச்சு போட்டு இவருங்க என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு முறையும் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் லட்சுமி நாராயணன் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர் சொல்லியிருப்பாரு, உள்துறை விவகாரத்தில் கலெக்டர் தலையிட்டார்னா ஜெயிலுக்கு போவார். அவர் உதாரணமா என்ன சொன்னாரு, நீங்க காரைக்காலில் இருக்க ஒரு மசூதி விவகாரத்திலையும் நீங்க தலையிட்டு இருக்கீங்க, உள்துறை கோயில் விஷயத்துல வந்து கலெக்டர் தலையிட்டார்னா அவர் இப்படியே தான் சொல்றாரு, ஜெயிலுக்கு போவார்னு தான் சொன்னார், சிறைக்கு போவார்னு கூட சொல்லல. ஓகே, கோவிலையும் கை வச்சிருக்காங்க, மசூதிலையும் கை வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னு கேட்டா இந்த அதிகாரிகள் வந்து இப்போ இந்த திருநள்ளார் கோவிலோட உப கோயில்கள் சொன்னல, அதுல அத்திப்படுகை அங்காளம்மன் கோயில் இருக்கும், எங்க குலதெய்வம் கோயில் கூட அதுதான். ஓகே, அந்த கோவில்ல பெரிய கோயிலுக்கே 1.5 கோடி ரூபா ஆகாது. பாலாலயம் சொல்லுவாங்கல்ல, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பாலாலயம் பணி துவங்கி ஒரு கோயில் பணிகள் கோயிலை சீர் செய்யறது, இந்த பாலாலயத்துக்கு வந்து யாரை கூப்பிடணும்னு கேட்டா இந்த கோயில் தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்துக்கு அதிகாரமிக்க இவங்களை கூப்பிட்டுருக்கணும், இந்த சுவாமிகளை கூப்பிட்டுருக்கணும், இல்லை அவங்கள கூப்பிட்டுருக்கணும். எந்த இன்ஃபார்ம் பண்ணாம இவங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எம்எல்ஏ கூட்டிட்டு வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க, அது என்கிட்ட இருக்கு, தரம் பாருங்க. 10 கோடி ரூபாவும் 10.5 கோடி ரூபாவும். 10.5 கோடியா அந்த கோயிலுக்கு? அப்பதான் அங்க இருக்கவங்க விசாரிச்சா இதுல டொனேஷனே 1 கோடி ரூபா வாங்கி இந்த கோயிலை ரெடி பண்ணிடுற மாதிரி
மீதி இருக்க 9 இல்லை டொனேஷன் தரலன்னா 1 கோடி ரூபா போட்டுட்டு 9 கோடி ரூபா அங்கே இருக்க ஒரு பிரமுகரோட வரப்போகிற தேர்தல் செலவுக்கு. இந்த ஒரு பழமொழி இருக்கும், அடத்தேங்காய் எடுத்து வழிப்புள்ளியாருக்கு உடைச்ச கதையான்னு. எவன் அப்பா வீட்டு சொத்தை எடுத்து எவன் பண்ணுறது? இப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த டிப்டி கலெக்டர் லெவலில் இருக்கவங்க என்ன பண்ணா, எல்லாருக்கும் வடிவேல் சொல்கிற மாதிரி டெல்லி டெல்லி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி டெல்லியில் அனைத்து துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெல்லியில் இங்கே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லா துறையும் இருக்கும், ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாமே, எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க எல்லாருமே அவங்க குடும்பம் அவங்கள சார்ந்தவங்க திருநள்ளாறு கோயிலுக்கு வருவாங்க. ஆமாம். இப்போ திருநள்ளாறு கோயிலுக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அந்த குளத்தாங்கரை பக்கத்தில். பார்த்தீங்க இந்த பக்கம், அதான் நலத்தீர்த்தம் பக்கத்தில் இல்லை, இந்த பக்கம் பேக் சைடு இந்த சைடில் இந்த வீதியில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தனித்தனியாக பில்டிங்கு, கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு இது இருக்கும், மேலே ஒரு இருக்கும். நான் தங்கியிருக்கேன், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்லா நீட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், நீங்களும் நானும் போட்டிங்கன்னா உங்ககிட்ட 2000 ரூபா பணம் வாங்கிட்டு தான் விடுவானுங்க. ஆமாம். ஆனால் அங்கே புதுச்சேரியில் அவன் அதிகாரி சொல்லிட்டான்னா ஃப்ரீ. ஏன்னா அவன் டெல்லியிலேருந்து ஒரு அதிகாரி வருவான். ஓகே, திருநள்ளாறு கோயிலுக்கு நாங்கள் இங்கேருந்து வரோம், வாங்க வாங்க, அவங்கள கூட்டி போய் உட்கார வச்சு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அந்த ரூம் வாடகை வாங்காமல் பண்ணிவிட்டு, ஏன்டா இதை வச்சு அங்கே லாபி பண்ணலாம்ல அதிகாரிகளுக்குள்ள. ஐஏஎஸ்க்கோ ஒரு எஸ்பிக்கோ ஒரு கலெக்டருக்கோ அவங்களுக்கு டெல்லியில் இருக்க அதிகாரிகளோட தொடர்பு வேணும்ல, அரசியல்வாதி வந்தாலும் யார் வந்தாலும். அப்போ எல்லாருமே திருநள்ளாறு வராங்கல்ல, அப்போ இது ஒரு லாபி ஆயிடுச்சு. அப்போ இந்த கோயில் எதுக்கு நம்ம இவங்களுக்கு விட்டு தரணும்? அப்போ இத்தனை வருஷமாக அவங்க பாதுகாத்து வச்சுருந்தவங்க உள்துறை பூஜை விவகாரங்களில் அவங்கள கூப்பிட்டு உதாசீனப்படுத்துறீங்கன்னா நீங்கள்லாம் யாரு? இந்த கோயிலை ஊழலை மட்டும் எழுது புக்கு போட்டால் ஒரு புக்கு போட்டுடலாம். இது எதுவுமே இல்லாமல் இந்த கோயிலை பற்றி ஊழல் என்னன்னா, கோயில் நிர்வாகத்திலேருந்து யாரை கேட்டு செலவு பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே இருக்க கட்டளை தம்புரான் சுவாமிகளை கூப்பிட்டு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, கார் வாங்குறோம், ஒரு எர்டிகா கார் வாங்குறாங்க. எர்டிகா கார் வாங்கினா என்ன போடணும்? திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் தானே போடணும். ஆமாம். புதுச்சேரி கவர்மெண்ட்னு போட்டு ஈவோ போயிட்டு வர்றதுக்கு அந்த காரு, தர்பாரண்யேஸ்வரர் கோயில் காரை எடுத்து புதுச்சேரி கவர்மெண்ட் எப்படி போடுவேன்? அதுனா நம்ம ஸ்டேட் மாதிரி ஹெச்ஆர்என்சி ஆறுது கிடையாதுல்ல. இப்போ தேவஸ்தானம் பேரை தானே போட்டிருக்கணும். இதில் வேடிக்கை என்னன்னா, இப்போது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கலெக்டர் வீட்டில் இருக்க தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், வீட்டு பணியாளர்கள், சமையலார் எல்லாருக்கும் சம்பளம் வந்து திருநள்ளாறு கோயிலேருந்து தான் போகும். இப்போ இங்கே டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த டிரைவர்ஸ்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. ஓகே, கணக்கு காமிக்கிறது அப்படி கணக்கு காட்டுறான டிரைவர்ஸ். அதாவது கோவிலில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி வெளியே வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் வந்து கோவில்ல இருந்து காசு போகும். ஆமாம், வெளியேன்னா வெளியே கிடையாது, இந்த அதிகாரிகள் வீட்டில், ஓகே, உயர் அதிகாரிகள் வீட்டில் அப்படி போட்டு. அதாவது நம்ம ஸ்கூலில் பார்க்குறோம்ல, ஸ்கூல் பியூனாக இருப்பார், ஹெட் மாஸ்டர் இருப்பார், என் வீட்டுக்கு போய் கரண்ட் பில் கட்டிட்டு வந்துடுறா, அங்கே போய் பண்ணிட்டு வந்துடுறா, அப்படி இந்த காரை எடுத்துகிட்டு போகணும். ஒரு 80 வயது முதிர்ந்த ஒரு முதியவர், அவர் உடல் மருத்துவ பரிசோதனைக்கு போகிறாங்க, வரும்போது ஒரு கார் கேட்டால் உங்களுக்கு கார் கிடையாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி செலவு பண்ண போயிட்டு வந்த போக்குவரத்து செலவை கேட்குறாங்க. ஒரு துறவி குடும்பத்தையே விட்டுட்டு தன்னுடைய வாழ்நாள, துறவரம்னா என்ன, கத்தி மேலே நிற்கிறது. நம்மள மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் அலைய முடியாது, எங்கே வேணாலும் போகலாம், தலையை வாரி விடலாம், என்ன வேணால் பண்ணலாம், உள்ளாடைகள் உடுத்தலாம். இந்த நூற்றாண்டுலையும் எனக்கு தெரிஞ்சு, நான் 1000 ஸ்தலங்களுக்கு போயிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பகுத்தறிவோட சொல்கிறேன், கரண்டே இல்லாமல் தினமும் ஃபேனே இல்லாமல் தூங்கக்கூடியவர். 80 வயதில் அவருடைய உடைமைகள் துணிகளை அவரே துவைத்து கொள்ளக்கூடியவர். 15லேருந்து 20 ஆண்டுகள் ஆச்சு அவர் ஆகாரம் சாப்பிட்டு. 15லேருந்து 20 ஆண்டுகள் அவர் ஆகாரமாக சாப்பிட்டு, பசி எடுக்கும் போது பழம், அவ்வளோதான், பால், அவ்வளோதான். எந்த நேரமும் தேவாரம் திருவாசகம் தமிழையே ஓதிக்கொண்டிருக்க ஒரு துறவியை வந்து, ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு துறவியை வந்து தாடியை பிடிச்சி வெட்டணும், உள்ள பூந்து அடிக்கணும், கன்னத்தில் அறைவேன், இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னானா அவனை என்ன பண்றது? நம்ம ஒரு பழமொழி இருக்கு, கொலை பண்றவனோட கொலை பண்ண தூண்டுறவனு தான் குற்றவாளி. நீ வழக்கறிஞர்னா பெரிய இவனா? ஒரு துறவியை துறவியை விட்டுரு, ஒரு வயது முதிர்ந்தவரை ஒரு தூண்டி விடுற. அப்போ இன்ன வரைக்கும் உன் மேல புகார் கொடுக்கல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த வழக்கறிஞர் மேல அவர் நினைச்சிட்டு இருக்காரு புகார் கொடுக்கலன்னு. ஒரு வினாடி போதும் அவரை தூக்கி உள்ள வைக்கிறது. இந்த நேர்காணல் வாலியா இந்த திருநள்ளாறு கோயில்ல நடக்கிற விஷயங்கள்ல இவ்வளவுதான் நம்ம பேசியிருக்கோம். இது வரைக்கும் இவ்வளவுதான் பேசியிருக்கோம், இவ்வளோ இருக்கு, இவ்வளவுதான் பேசியிருக்கோம். அப்போ திருநள்ளாறு கோவிலை வந்து
ஒவ்வொரு அதிகாரியும் தன்னோட வீட்டோட பீரோவா பயன்படுத்துறாங்க. இதுக்கு மேல விளக்கமே தேவையில்லையே. என் பர்ஸை எடுத்து நான் செலவு பண்ணேன்னா என் பர்ஸ்ல இருக்க காசு என்னுடைய தானே. அப்போ இதை விட்டு தர தயாரா இல்லை. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். புதுச்சேரி சுற்றுலாத்துறை வருடம் தோறும் கார்னிவல் விழான்னு ஒன்று நடத்தும். அதுக்கு சுமார் 50 கோடி செலவாகும். சுமார் 50 கோடி வருடத்திற்கு வருடம் தோறும் நடத்தும். இந்துக்கு சுற்றுலாத்துறைக்கு திருநள்ளாறு மடத்துல கோயில் காசை எடுத்துட்டு போய் கார்னிவல் நிகழ்ச்சி நடத்தி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ரியாவை கூப்பிட்டு வந்து ஆட வச்சிருக்காங்க திருநள்ளாறு கோவில் காசுல. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கார்னிவல் விழால சுமார் 50 கோடின்னு வச்சுங்க. வருடத்தூர செலவும் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவான். இதுக்கு திருநள்ளாறு பணத்தை எடுத்துட்டு போய் நீ கோயில் பணத்தை எடுத்துட்டு போய் ஆண்ட்ரியா வச்சு நிகழ்ச்சி நடத்தியிருக்க. இன்னும் வேடிக்கை என்னன்னா, புதுச்சேரி அவங்க ஒவ்வொரு செலவுக்கு வரும்போது ஒரு காலகட்டத்தில் இதே சுவாமிகள் கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கேட்கும்போது, என்னங்க இந்த பணம் எங்கே போச்சு, இந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி இதெல்லாம் மாவட்ட வளர்ச்சிக்கு, இது நம்ம மாநில வளர்ச்சிக்கு, இதுக்கு இவ்வளோ போச்சு, இதுக்கு இவ்வளோ போச்சு. ஓகே 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 அப்படின்வாங்க. ஓகேவா? ஸ்பின்னிங் மில்லில் 1.5 கோடி நீ சம்பளம் போடுறதுக்கு எடுத்திருக்கனா இது திருட்டுத்தனம் தானே. கோவிலை வச்சு பாண்டிச்சேரி அரசாங்கம் ஆமா, அங்க பார்வதி கோயில்னு ஒன்று இருக்கு. அந்த பார்வதி கோயில்ல ஊழல் பண்ணதா பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ ஈஓ அப்படின்னு ஒரு போஸ்டிங்கே கிடையாது. பட் ஈஓனா டெம்பிள் ஆபீசர்ஸ், டெம்பிளுக்கு இருக்க, அதாவது இந்த டெம்பிளுக்கு எல்லா டெம்பிளுக்கும் நீ தான் இன்சார்ஜ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஜேசி, இந்த கோயில் ஜேசி, தேனாம்பேட்டை சுப்பிரமணியர் கோயில் ஜேசி கண்ட்ரோல்ல இந்த கோயில்லாம் வரும் அப்படின்னா, அப்ப அருணகிரிநாதன் திருநள்ளாறு கோயில் இருந்தா இவரோட கண்ட்ரோல்ல தானே அந்த பார்வதி அம்மன் கோயில் வருது. அந்த பார்வதி அம்மன் கோயில்ல எல்லாரையுமே ரிமாண்ட் பண்றாங்க. பார்வதி கோயில்ல எல்லாரும் ரிமாண்ட் பண்றாங்க ஊழல் பண்ணி பெரிய லெவல்ல. அந்த ஊழல்ல அருணகிரிநாதன் காப்பாத்திட்டாங்க. எஃப்ஐஆர்ல சேர்க்கல, ரிமாண்ட் பண்ணல. ஓகே, எஃப்ஐஆர்ல ரிமாண்ட் சேர்க்கல. ஆனா இப்போது பலர் போர்க்கொடி தூக்குறாங்க, அந்த சார்ஜ் ஷீட்ல இவரை சேர்க்கணும். இங்க ஒரு பொருள் இருக்கு காணாம போயிடுச்சு, இவர் கேமராமேன் இருக்கா, நீங்க நான் இருக்கேன்னா நீங்க எங்க 2 பேரையும் மட்டும் போட்டா ஒன்றும் உங்களையும் விசாரிக்கணும்ல. அப்போ இவரை காப்பாத்துறாருல. இந்த வேலையை அந்த பார்வதி கோயில், அந்த கோயிலோட ரெக்கார்டை எடுத்தாவே அருணகிரிநாதன் உள்ள போயிடுவாரு. அவரை இப்ப காப்பாத்துறதுக்கு துடிக்கிறாங்க. நீங்க நிறைய படங்கள்ல வர மாதிரி இவனை நம்ம காப்பாத்திரணும் அப்படின்றதுக்காக இந்த அருணகிரிநாதனை காப்பாற்ற துடிக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கல, ரிமாண்ட் பண்ணல, ஆனா சார்ஜ் ஷீட்ல சேர்க்கணும்ட்டு இப்போ ஒரு டீம் அவருக்காக இருக்கு. சார், திருநள்ளாறு கோவில்ல இந்த அளவுக்கு தான் நாம ஊழலை பேசியிருக்கோங்கிறீங்க, இன்னும் மலையளவுக்கான பிரச்சனை இருக்குங்கிறீங்க. இதெல்லாம் அந்த மாநில அரசு ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க? இதுக்கு என்னதான் சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, திருநள்ளாறு பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு ஃபிஷர்மேன்ஸ், கீழே இருக்க பின்தங்கிய பட்டியலினத்தவர்கள், இவர்கள்லாம் இருக்கிறது, இவங்களுக்கு எந்த அரசு இருந்தாலும் மத்திய அரசுகிட்ட ஒரு ஃபண்டு வரும். ஆமா, 400 கோடி அப்படின்னு அது நிறைய ஸ்கீமுக்கு இருக்கும். அதெல்லாம் சொன்ன நிறைய பேருக்கு இதான் விளக்கமும் முடியும். அதனால அந்த ஃபண்டெல்லாம் எடுத்து தன்னைத்தானே சித்தரா சொல்லி கொண்டு இருக்கிற புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இருக்கார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணாரு, மிக்சி கிரைண்டர் எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்டாரு. மிக்சி கிரைண்டர் கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சுட்டு ஃபண்டு இல்லை, அந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ அரசுக்கு ஃபண்டு கிடையாது, அங்கே யாருக்கும் அந்த ஸ்கீமை கொண்டு வரல. இது என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல ஒரு சுயேட்சை எம்எல்ஏ, இந்த சுயேட்சை எம்எல்ஏ இவரை விட்டுறக்கூடாது. அப்போ சுயேட்சை எம்எல்ஏ விட்டுறக்கூடாதுன்னா சுயேட்சை எம்எல்ஏ என்ன பண்ணுவாருங்க, அப்போ கீ பொசிஷன் யார் இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ரங்கசாமி தான். முதல்வர் ரங்கசாமி தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே ஒரு முதல்வருக்கு தெரியாம இருக்குமா சார்? கடவுள் நம்பிக்கை இருக்கு, நித்தியம் அப்பாசாமி பைத்தியம்ங்கிற சித்தர் மேல அவ்வளவு பக்தி இருக்கு. அப்படி இருந்து திருநள்ளாறு கோவில் இவ்வளவு விஷயம் நடக்குது, ஒரு நடவடிக்கை கூட இருக்காம இருக்காரே சார். ஒரே ஒரு விஷயம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நாத்திகர்களே நல்லவர்களா இருப்பார்களோன்ற எண்ணம் வருது. இவர்களை பார்க்கும்போது கோயிலை காப்பாத்துறேன், சாமியை காப்பாத்துறேன்ட்டு நீங்க தான் இவ்வளத்தையும் பண்ணின்னு இருக்கீங்க. சைவம்னா என்ன? சைவம்னா என்ன? தமிழும் சைவம் தமிழும் தழைத்தினிது ஓங்குகன்றது தானே மரபு.
அப்போ அந்த வழி வந்தவங்களை போற்றாம 1789 அந்த கோயிலை கட்டுப்பாட்டில் வச்சு இன்னைக்கு உள்துறை மட்டும் இருக்காங்க, ஒரு நிர்வாகம். அவர்களை இந்த கோயில் பந்தாடுது, ஏதோ ஒரு ஈகோ, ஒரு தனிநபரோட ஈகோவில் நிர்வாகிகளை பந்தாடி கொண்டிருக்காங்க. வழக்கு நீதிமன்றத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. எங்க போனாலும் அவங்க கிட்ட ரெக்கார்ட்ஸ் கிடையாது. எங்க போனாலும் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஆதீனம் கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆதீனம் அவங்க கிட்ட ரெக்கார்ட் இருக்கனால தானே நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமா இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பேப்பர் தான் பேசும், பேப்பர் தான் பேசும். என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஏற்பாடு மாட்டாங்க. என்னட்டா இதுல அவ்வளோ ஊழல்கள், கோயிலுக்குள்ள அவ்வளோ ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு குர்கா 6 குர்கா இருக்காங்க அந்த கோவிலுக்கு. ஆமா, ஒரு ஷிப்டுக்கு 2 குர்கான்னு 6 குர்கா இருக்காங்க. 6 குர்கால இப்ப இருக்கிறவங்களே 3 பேர் தான் இருக்காங்க. பாக்கி 3 பேருக்கான சம்பளத்தை இப்போ என்ன பண்றாங்க, இந்த அந்த சாவியில் நீங்க அந்த பாதாள அறை மரகதலிங்கம் இருக்கு, அந்த சாவி எங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கறிஞர் இவர் ஒரு கேஸ் போடுறாரு. சாவி எங்க கிட்ட கொடுக்கணும், நீங்க தம்புரான் சாமி வச்சிருக்க கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல எத்தனை சிலை இது வரைக்கும் மரகதலிங்கம் சிலை காணாம போயிருக்கு, பல கோயில்ல மரகதலிங்கம் காணாம போயிருக்கு. கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லயே அவங்களுக்கு ஒரு அடிஷனல் டூப்ளிகேட் சாவி போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எது இவங்க தரப்புல அப்பீல் போயிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளா அவங்க கிட்ட தானே இருக்கு மரகதலிங்கம், உள்ள இருக்குல்ல, உனக்கு டூப்ளிகேட் சாவி போட்டு அப்புறம் நீங்க கவனக்குறைவா விட்டுட்டு அவங்க மேல பழி போடுறதுக்கா? இவ்வளோன்னா அதாவது பழமை மாறாம கொண்டு வரணும்னு தானங்க எல்லாரும் விரும்புறாங்க. அப்ப புதுசா கொண்டு வந்து திட்டம் பண்ணு. இது ஒரு சின்ன விஷயம், ஒரு 4 விஷயங்கள் போதும். ஆடிட்டிங்கே கிடையாது, ஆடிட்டிங் கிடக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஊழியர்கள் தேவைக்கு அதிகமான இடத்துல ஊழியர்கள் அதிகமா இருக்காங்க, தேவையான இடத்துல ஊழியர்கள் போடுறது இல்லை. 2, இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளவு நாள் இருக்க உள்துறையில் இருக்க கட்டளை தம்புரான் அவங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கேட்டா கூட அவங்க போக்குவரத்து பயண செலவு பஞ்சப்படி கொடுக்கறது இல்லை. இதுல அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வீடியோல பேசுறாரு, அவர்கள் கோயிலுக்குள்ள அவங்க வாங்கி தின்னுட்டு இந்த நிலத்தை வாங்கி தின்னுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வரலாறு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? 1783 வரலாறு இருக்கு. 25 பேர் மேல சொல்ல முடியும். அவங்களோட கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா பேரையா சொல்ல முடியுமா அவங்களால? அப்போ இவ்வளவு நாள் அந்த கோயிலை காப்பாத்துறாங்க. நீங்க எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த கோயிலை பண்றீங்க. இதுக்கு ஒரு முதல்வர் விட்டு பார்க்கலான்னு இருக்காரா, இல்ல இப்படிதான் பண்ணலான்னு இருக்காரா? அவர் கவனத்துக்கு போறதே இல்லையா? இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டு அவர்கள் மேலு வைக்க முடியும், அப்பகுதியில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மேலும் இப்போ அந்த வழக்கறிஞர் மீது கூட ஒரு புகார் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஊர் கிராமத்தார்கள் சேர்ந்து சில கிராமத்தார்கள் அவர்கள் பேச்சை கேட்டாலும் சில கிராமத்தார்கள் இந்த பூஜைக்கு வரும்போது, ஏன் 30 வருஷம் 50 வருஷமா சாமி வந்துட்டு இருக்காங்க, ஏன் அந்த பூஜைக்கு வரல, சாமி வந்தால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. சாமி வரணுன்றது சாமியார்கள் வரணும்ன்றது கோயில்ல உண்டியல்ல கணக்கு எடுக்கிறது, இது பண்றது கோயில்ல பூஜைகளை முன்னிறுத்த இருக்குதான் கேட்கறாங்க. வழிபாட்டுக்கு முன்னிலை. ஆனா நீங்க அவர்களை புறந்தள்ளுறீங்க. இப்ப சனி பயிற்சி வருது, இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் என்னன்னா திருநள்ளாறு தாண்டி ட்ரெயின் போகுது. பட் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் இப்ப கொண்டு வர போறாங்க. இப்ப திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வந்துன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்து அங்க வருவான். அப்ப கோயில் வருமானம் ஜாஸ்தி ஆயிடும். அப்போ அந்த கோயில் வருமானத்தை யார் சாப்பிடணும்னு இப்ப முடிவு பண்ணிடுறாங்க. ஓகே, கோவில வச்சு கொள்ளையடிக்க திட்டம் போடுறாங்க பாண்டிச்சேரி அரசாங்கம். ஆமா ஆமா ஆமா. இதுக்கு என்ன தாசை, இதுக்கு யார் தாசர் முற்றுப்புள்ளி வைப்பாங்க? இதுக்கு இப்போ தீர்ப்பு இப்போ அடுத்து ஒரு சில நாட்கள்ல தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே திரும்பவும் ஏன்னு கேட்டா சில பேர் விட மாட்டாங்க, திரும்பவும் அப்பீல் போவாங்க. எங்க போனாலும் அது உயர்நீதிமன்றமா இருந்தாலும் உயர்நீதிமன்றத்துல திரும்ப ரிவிஷன் போனாலும் சரி, சனீஸ்வரன் உச்ச நீதிமன்றத்துல இருந்தாலும் போனோம், சனி பகவான் அவங்கள சும்மா விட மாட்டார். ஏன்னு கேட்டா மத்த சாமி கிட்ட கூட விளையாடலாம், சனி பகவான் விளையாடுறாங்களே விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எல்லாருமே பொதுவாகவே எல்லாம் பண்ணுவாங்க, ஐயோ சனிக்காரம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சனீஸ்வரன் பார்த்தாலே பயப்படுவாங்க சார். ஆனா அவர்கிட்ட விளையாடுறாங்க. அவர் தான் அவங்களுக்கு புத்தி புகட்டணும். அதே தொகுதியில திருநள்ளாறு தொகுதியில ஒரு ஓட்டுக்கு ஒரு கிராம் நகை கொடுத்தவர்லாம் இருக்கிறாங்க இன்னும். இதில் இப்போ அப்போது நேத்து ஒரு பரவலான ஒரு செய்தியை தகவல், அது உறுதியானப்படுத்த தகவல் கிடையாது, ஒரு வலைதளங்கள் எல்லாத்துலேயும் வந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துடன் திருநள்ளாறு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்துச்சு. அது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அது உண்மையா இருந்து இவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விஜய் கட்சி அங்க பேர் கெட்டுப்படும். ஏன்னு கேட்டா அந்த எம்எல்ஏ பேர்ல அங்க அதிருப்தியில இருக்கிறாங்க. அவரு என்ன அதிருப்தியில மடத்து மேல இருக்காருன்றதை முதல்ல சொல்லிட்டேன். அவர் பெரியவர் புறக்கணிச்சதன் விளைவா இப்படி இருக்காங்கன்ட்டு.
கோவிலோட ஊழல்கள் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் தான் நம்ம பேசியிருக்கோம். ஆமா. இன்னும் அந்த கோவில்ல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தி தனித்தனியா பேசுறதுக்கு உண்டான தரவுகள் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம விரும்பல. ஏன்னு கேட்டா அதை சனீஸ்வரனே பார்த்துப்பாரு அவங்களன்னு சொல்லிட்டு. அதனால சட்ட ரீதியா எதையுமே அணுகிறதுக்கு தயாரா இருக்கும். அவங்க சட்ட ரீதியா எது போனாலும் அது அவங்களுக்கு தான் பாதகமா வரும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சால். திருநள்ளாறு கோவில் விஷயத்துல பாண்டிச்சேரி முதல்வர் உடனடியாக தலையிட்டு சமரச முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர, இந்த அதாவது ஊழல்வாதிகள் என்றுமே ஊழல்வாதிகளாக இருப்பாங்க. அவர்களை நீக்கியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு அதிகாரி வந்திருக்காரு. 20 நாள் 25 நாள் தான் ஆச்சு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அந்த வெங்கடகிருஷ்ணன் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம். அடுத்தது ஒரு விஷயத்தில் திருநள்ளாறு கோயிலை பற்றி இன்னும் பகீர் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அடுத்தது ஒரு வீடியோவில் பேசுவோம். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக திருநள்ளாறு கோவிலுக்குள்ளார நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. யாருக்குமே தெரியாத சம்பவங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார். நன்றி.